எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோடி கோடியாக சம்பாரித்து கொடுக்குது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதான் ஒரு நண்பர் யோசிக்கிறார், சரி கையில் ஒரு 25 லட்ச ரூபா அப்படின்றது இப்போ வந்திருக்குது, அதில் எதில் கொண்டே முதலீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதில் அவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஒன்று எடுத்து பார்த்துருக்காருன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது இருக்குது. அதில் குறிப்பாக இந்த பிஜி இன்வெட்டெல்லாம் 12% மேலே ஒரு வருஷத்துக்கு ரிட்டர்ன் கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருக்கார். இது போக நம்மளுடைய மார்க்கெட்டில் இன்னொரு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ரைட்ஸ் அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த 6% ஆஃபீஸ் பில்டிங்கில் வாடகை கூட்டுட்டு ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணக்கூடிய அவங்க ஒரு வருஷத்துக்கு 6% அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதில் முக்கியமாக என்ன நீங்கள் கவனிக்கினா, இந்த பிஜி இன்வெட் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் என்பது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் 25 வருஷத்துக்கு தான் வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 வருஷம் கழித்து அந்த சொத்துக்களை வச்சு அவங்களால வருமானம் சம்பாதிக்க முடியாது. அதனால தான் அவங்க 12% என்பது ரிட்டர்ன் தர்றாங்க. நானும் இந்த பிஜி இன்வெட் போன்ற பங்குகளெல்லாம் முதலீடு செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலை நான் ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே வெளியே வர்றதுக்கு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா சமீபத்தில் அது கீழே இப்போ இருக்கக்கூடிய 90 ரூபாயிலிருந்து 76 ரூபாய் வரைக்கும் கீழே ஒரு முறை போயிட்டு மறுபடி 98 வரைக்கும் போயிட்டு இப்போ 90 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 140 ரூபாயெல்லாம் இருந்தான். ஆனால் 140 ரூபாய்க்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க புது புது சொத்துக்களை சேர்த்தவே மாட்டுறாங்க. அப்போ 25 வருஷம் கழித்து நம்ம போட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் ஒரு 100 ரூபாய்ன்னு வச்சுங்க. அவன் வருஷத்துக்கு 12% பண்ண கொடுத்து நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த 100 ரூபாயில் 12 ரூபா அப்படின்றது ஒரு 25 வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. டிவிடெண்டாகவே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 300 ரூபாய் என்பது வந்துட்டாலும் போட்ட 100 ரூபா கும்பாயிடும். ஏன்னா அந்த சமயத்தில் அதனுடைய விலை இப்போ 140 ரூபாயிலிருந்து எப்படி 90 ரூபாய் வந்திருக்கோ அதே மாதிரி 90 ரூபாயிலிருந்து அவங்க புதிய சொத்துக்கள் சேர்த்தலை அப்படின்ற பொழுது, புதிய சொத்துக்கள் சேர்த்திட்டா பிரச்சனை இல்லை. எப்போவுமே இதே 100 ரூபா 110 ரூபா 140 ரூபாய்ன்னு அவங்க சொத்துக்களை சேர்த்துறதை பொறுத்து மேலே கீழே ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கும். ஒருவேளை சேர்த்தலை அப்படின்னா அப்போ 25 வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது என்ன ஆகுன்னா, இந்த 100 ரூபாய்ன்ற போட்ட பணம் போயிடும். நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 300 ரூபாயாக இருக்கும். ஆக மொத்தம் 200 ரூபா நம்ம கையில் இருக்கும். அந்த 200 ரூபாயில் நம்ம போட்ட பணமே 100 ரூபா. அதை திருப்பி எடுத்துட்டோம்னா அப்போ நெட்டுக்கு லாபம் பார்த்தோம்னு வச்சுங்க, இல்லை எப்படி பார்த்தாலும் 2 டைம்ஸ் சம்பாரித்த மாதிரி தான் கணக்கு வரும். ஏன்னா 100 ரூபா நம்ம போட்டதை வெளியே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு மொத்தம் 300 ரூபாயில் 200 ரூபா கிடைச்ச மாதிரி கணக்கு. ஆக 2 டைம்ஸ் சம்பாரித்த மாதிரி தான் கணக்கு. அதனால தான் இவன் 12% டிவிடெண்ட் கொடுக்குறான். 25 வருஷம் கழித்து அங்கே சொத்தினுடைய மதிப்பு ஒன்றுமே இருக்காது. இதுலேயே இந்த ரைட்ஸ் பில்டிங் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சொத்துக்கள் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கும். அவங்களுக்கு 25 வருஷம் கழித்து பார்த்தா மறுபடியும் சொத்து மதிப்பு அதிகமாக தான் இருக்கும். பில்டிங் பழசானா கூட தட்டி எறிஞ்சிட்டு லேண்ட் வேல்யூ கோடிக்கணக்கில் அந்த காலத்தில் போகும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ரைட்ஸ் என்பவங்க 6% மட்டும் வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ இவ்வளவு பெரிய பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணும் பொழுது அது என்ன, ஏன் அவன் மட்டும் அவ்வளோ 13% வட்டி கொடுக்குறான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அவன் 13% வட்டி கொடுக்குறான்னா ஒரு அடுத்த 25 வருஷத்துக்கு அவனுடைய சொத்தினுடைய லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் அசலே நெட் அசெட் வேல்யூ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 90 ரூபாய்ன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்க எந்த சொத்துமே சேர்த்துலினா அப்புறம் அந்த கரண்ட் மார்க்கெட்டினுடைய ப்ரைஸ் 10க்கு கீழே போனாலும் ஆச்சரியப்படுறக்கு இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு பெரிய பணத்தை முதலீடு அப்படின்னு செய்யும் பொழுது ஒரு செபி ரெஜிஸ்டர் பண்ண ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அது 1000 500 அது ஏதோ ஒரு அமௌண்ட் அந்த ப்ரொஃபஷ்னல் ஃபீஸை கட்டி, ஏங்க இப்படி ஒரு பொசிஷன் இருக்குது, ஒரு அடுத்த 5 வருஷத்துக்கு பணம் தேவையில்லைன்னா எது நல்லது அப்படின்ற மாதிரி பார்க்குறது ஒரு சிறந்த விஷயம். எனக்கெல்லாம் என் மேனேஜர் ஒருத்தர் சொன்னார், நான் பாம்பேயில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீல செல்லா சாஃப்ட்வேர்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏன் தியாகு எல்லாம் அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணுறாங்க, பட் பேங்க்கில் எஃப்டியில் போட்டு வச்சாவே நம்மளுக்கு பெரும்பாலும் வாழ்க்கை சேஃப்டி ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். அவர் சொல்லக்கூடிய கருத்து மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்னங்க ஒன்றும் ரிட்டர்ன் இல்லை அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் மார்க்கெட் இறங்கி எல்லாருனாலையும் சம்பாதிக்க முடியல அப்படின்னு கதறி கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொன்ன வாக்கியங்கள் உண்மையிலேயே கல்வெட்டில் பொறிச்சு வைக்கணும். சரி பேங்க் வட்டி வந்தால் போதுமே அப்படின்ற மாதிரி இருந்தால் பணமும் சேஃப்டி வட்டியும் சேஃப்டி அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படை
ஸோ நீங்கள் ஒரு சிறந்த செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் அணுகி இந்த மாதிரி பொசிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறதான் கரெக்டாக வரும். நானெல்லாம் வந்து இந்த பிஜி இன்வெஸ்ட்டில் டிவிடெண்ட் இது குறைவது போலவோ, நான்லாம் அவங்களுக்கே ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். குறைவது போல் இருந்தாலோ அல்லது வருமானம் இனிமேல் எதிர்காலத்தில் அவங்களால ஆட் பண்ண முடியல அப்படின்ற பொழுதெல்லாம் அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துருவேன். தூக்கிட்டு வாங்கடா அந்த செல்லத்தை அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு, தினமும் சென்னை பெட்ரோலியம் அப்படின்ற பங்கில் வெறும் 10,000 வச்சுக்கிட்டு 500 ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் நினச்சது நடக்கலை, கீழே போய்கிட்டு இருக்குன்னா அப்போ நான் 300 ரூபா லாஸ் வந்ததுனாவே அதை விட்டு நான் வெளியே வந்துடுவேன். ஸோ கிடைக்கிற மாதிரி இருந்தால் 500, அதே சமயம் லாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் 300 அப்படின்ற மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த தெய்வம் மதனகோபால் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபம் பண்ணுறதே பெரிய விஷயம். அதுவும் 1:2 ரேஷியோவில், அதாவது நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் வந்து 1 ரூபா, நம்மளுக்கு நம்ம கையிலேருந்து பணம் போகிற மாதிரி இருந்தால் 1 ரூபா, ஆனால் வர்றது 2 ரூபாயாக இருந்தால் அது வந்து ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எத்தனை நாள் பண்ணுறீங்கன்னு தெரில, ஒரே ஒரு நாள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்களா, அல்லது ஒரு வருஷமாக பண்ணிவிட்டு மட்டும் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் மதன கோபால் கிடையாது, குபேர கோபால். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, 1:2 ரேஷியோவில் ஒருத்தர்னால ட்ரேட் பண்ண முடியுதுன்னா அவர் ஒரு கிங்கு. ஸோ ஏற்கனவே 10 லட்சத்துக்கு மேலே முதலீடு பண்ணவங்க ஷேர் மார்க்கெட்டில், அவங்கெல்லாம் ஒரு லெஜண்ட்ஸ். அதே மாதிரி 1:2 ரேஷியோவில் லாபம் செய்யக்கூடியவங்க, அவங்கெல்லாம் ட்ரேடிங் கிங்ஸ். கோபால், நீங்கள் ஒரு கிங் ஆயிட்டீங்க. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் 86 லட்சம் முதலீடு என்பது சேர்த்துறது பெரிய விஷயம். அப்படி நீங்கள் 86 லட்சம் முதலீடு பண்ணுறதுக்கு எவ்வளவு கடின உழைப்பை போடுகிறீர்களோ, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய நாலேஜை வந்து நீங்கள் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். முதல்ல ஏதோ கொஞ்சோண்டு அமௌண்ட் வச்சுருக்கீங்க, அப்போ உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கும், ஆனால் பணம் இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன். பட் பணத்தையும் பெருக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நாலேஜையும் பெருக்கணும். ஏன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் என்பது பெரிய பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி, பணத்தை அள்ளி அள்ளி எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்பது மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் தப்பாக பண்ணிட்டா பணம் என்பது லாஸ் ஆகிடும். ஸோ அப்போ நிறைய பேர் இது போன்ற பெரிய அளவில் அமௌண்ட்டு சேர்த்திட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஷேர் மேலே ஏறுனா மட்டுமே லாபம், கீழே இறங்குச்சுன்னா நஷ்டம் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்களுடைய பே ஆஃப் டயக்ராம் இருக்காது. எத்தனையோ வழிகளில் ரொம்ப திறமையாக பண்ணுவாங்க. அதுக்கு என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் என்னென்னு படிச்சிங்க, அதாவது பேசிக் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறது கூட பெரிய அளவில் அவசியம் ஏற்படாது. மேலே போனாலும் லாபம், கீழே வர்ற மாதிரி இருந்தால் உங்கள் பொசிஷனை ஹெட்ஜிங் மூலியமாக பெரிய அளவில் நஷ்டம் இல்லாமல் இருந்துக்கிற மாதிரியெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து கீழே இறங்கினா லாஸ் அப்படின்ற அவசியம் தேவைப்படாது. இன்னும் சில ஸ்ட்ராட்டஜிகளாக என்னென்னா, மார்க்கெட் ஏறினாலும் லாபம், சப்போஸ் பெரிய அளவில் இறங்குற மாதிரி இருந்தால் அப்பவும் லாபம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய ஸ்ட்ராட்டஜிகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல கவலைப்படுறீங்க பார்த்தீங்களா, என்னங்க ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா, பெரிய ராஜாவாகவே இருந்தாலும் திடீர்னு சில நேரங்களில் பணம் கஜானா காலியாகிடும் ஏதாவது ஒரு காரணத்தினால. அதனால் நீங்கள் வந்து அவன் இங்கே 1 லட்ச ரூபாயை ஆவரேஜ் பண்ணுறக்கே பணம் இல்லையேன்னு சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில், ஏன்னா 3-4 தடவை சப்போர்ட்டை உடச்சிக்கிட்டு கீழே போனால், அப்போ நீங்கள் 86 லேக்ஸை ஒரு 5 தடவை ஆவரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட 5 கோடிக்கு எங்கே போகிறது. ஸோ நீங்கள்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய நுணுக்கத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பதை பண்ணுறக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா ஆவரேஜே என்பது எதுக்குங்க? மார்க்கெட் நல்லா இருக்கையில் 86 லட்சத்து அப்படின்றது போட்டுட்டு ஒரு 10 வருஷம் அல்லது 5 வருஷம் கழித்து வந்து பார்க்கும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக எங்கேயோ எவ்வளவோ தூரத்தில் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் எப்படி திவாலா ஆக முடியும்? அது திவாலானாவோ அல்லது எஸ்பிஐ பேங்க் திவாலானாவோ அவ்வளோதான், நம்ம இந்தியாவே ஆடி போயிடும். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு கட்டத்தில் வெறும் 400 ரூபாயில் இருந்தது. 400 ரூபாயிலிருந்து மார்க்கெட் நல்லா இருந்தால் அவனுக்கு என்ன வேலை? இறங்கினாலும் ஏறுறதான் வேலை. அப்பப்போ திடீர்னு 600 ரூபா கூட வந்திருக்குன்னா 2024. அப்புறம் மறுபடியும் 1000 ரூபா பக்கத்தில் வந்திருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்? 86 லட்சம் என்பது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2-3 வருஷம் கழித்து பார்த்துருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு 1.5 கோடி வரைக்கும் கூட போயிருந்திருக்கும். ஸோ மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா எந்த கவலையுமே யாருக்குமே பெருசாக இல்லை, ஆவரேஜ் கூட பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லாமல் இருந்தது. இந்த 2026 பிறந்தது நல்ல வாயில் வருது எனக்கு.
இன்னொரு நண்பர் பாருங்க, ஜெகநாதன் அப்படின்ட்டு ரொம்ப திறமையாக பண்ணிக்கிட்டு இருக்கார். என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து மல்டி அசட் கிளாஸ், அதாவது ஒரு சொத்துக்கள் மட்டும் இல்லை, கோல்டு போன்றதுலேயும் எனக்கு ஹோல்டிங் இருக்குது. அது போக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸும் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஷேர்ஸ் எங்கேயாவது இறங்கும் பொழுது அப்போ நான் என்னுடைய கோல்டு பொசிஷன் பார்ப்பேன். அது ஒரு வேளை உடனே யாராவது குறுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. சில நேரங்களில் பார்த்துருக்கீங்களா, ஷேர்ஸும் இறங்குது கோல்டு இறங்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது எல்லா நாளுமா நடக்குது, அது ஏதோ ஒரு சமயத்தில் அப்படி நடக்குது. பட் பெரும்பாலான சமயங்களில் ஷேர்ஸ் இறங்கும் பொழுது பெரிய பிரச்சனை இருக்கும்பொழுது கோல்டு ஒரு மாதிரி ஸ்திரத்தன்மையாக தான் இருக்கும். ஸோ அப்போ நான் எனக்கு எதில் ப்ளஸ் இருக்குதோ அதை விற்றுட்டு இந்த பக்கம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன்னு ஒரு தேர்ந்த ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ மார்க்கெட்டில் பணமெல்லாம் இருக்குங்க நண்பர்களே, அதை எப்படி நம்ம வெளியெடுக்கிறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ரொம்பவும் போட்டு அதை இதையும் குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக டிவிடெண்ட் தரக்கூடிய பங்குகள் கையில் இருந்தாவே அவன் 3 மாதத்துக்கு ஒருக்க ஒரு டிவிடெண்ட் என்பதை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியதை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமீபத்தில். அதுக்கு மேலே திறமையாக இந்த மாதிரி டெய்லி ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ லாஸ் ஒருத்தருக்கு ஆகுதுன்னா அது ஒன்றுமே கிடையாது, மார்க்கெட் இப்போ சப்போர்ட் பண்ணல, அவ்வளோதான். மார்க்கெட்டினுடைய தற்போதைய சூழ்நிலையை சப்போர்ட் பண்ணல. இப்படியே இருந்துருமா 10 வருஷத்துக்கு? அது ஏதாவது ஒரு சமயத்தில் இப்படின்னு ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருப்பான். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பணத்துக்கு மேலே பணம் போட வேண்டிய தொழிலாக இது மாறி நிற்கிது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் என்பது ஒரு முன்னணி பங்கு, அவன் இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கான். இப்படியே இறங்கி அந்த கம்பெனி திவால் ஆகிடுமா? அப்படி ஆச்சுன்னா அந்த கம்பெனியில் கடன் வாங்கினவங்களாம் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. ஸோ அவன் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய விலையை மறுபடி திருப்பி ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? ஸோ தற்போது இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாம் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் என்ன யோசிப்பாங்க, சரி இங்கிருந்து ஏறினாலும் எனக்கு இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு லாபம் வந்துடும், கரண்ட் ரேட் இப்போ எடுத்த ரேட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கான், இங்கிருந்து மேல் நோக்கி போச்சுனாலும் லாபம் வந்துடும். அல்லது இன்னுமே கீழே இறங்கிட்டுமே என்ன அவசரம், 2024 லெவல் 600 கூட வரட்டும், 600க்கு வந்த பிறகு அங்கிருந்து 1600 போகட்டும், என்ன இப்போ அவசரன்ற மாதிரி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் போன்ற பங்குகள்லாம் வந்து இனி இந்த ரேட்டிலிருந்து ஒரு 20-30% ஏற போகிறானா, அல்லது இன்னும் ஒரு 20-30% இறங்கிட்டு அங்கேருந்து பணத்தை டபுளாக சம்பாதிக்க போகிறானா அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விகள். ஸோ தற்போதைக்கு இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு 6 மாதத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. அது வந்து இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ஷேர் பற்றிய ஒரு தகவல். இன்னொரு நண்பர் சொல்கிறாரு பாருங்க, என்னங்க எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்கீங்க, நான்லாம் கதறவே மாட்டேன் அப்படின்றாரு. தெய்வமே, நீங்கள் யார்? ஜெகநாதன் அப்படின்ற ஒரு நண்பர். ஏங்க நிஃப்டி 10,000 வந்தாலும் எனக்கு என்னங்க கவலை, டாடா ஸ்டீலில் நான் 40 ரூபாய்க்கு எடுத்து வச்சுருக்கேன், நால்கோ நேஷனல் அலுமினியம் அப்படின்ற பங்குலாம் நான் ஒரு காலத்தில் 22. ஆனால் உண்மை, இந்த பிஹெச்எல் வந்து 35 ரூபாய்க்கு இவர் எடுத்ததாக சொல்கிறாரு. நான்லாம் வந்து கடைசியாக 50 ரூபாய்க்கோ 60 ரூபாய்க்கோ எப்போவோ சமீபத்தில் பார்த்துட்டு இருந்தேன் சில வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ தான் ஏதோ ஒரு பெரிய 2 அனலிஸ்ட்டுங்க, ஒரு அனலிஸ்ட்டு கீழே பெரிய அளவில் இன்னும் இறங்குனாங்க, இன்னொரு அனலிஸ்ட்டு மேலே 150 ரூபாய்க்கு மேலே போகுனாங்க. ஆனால் அவன் இன்றைக்கி இருக்கிற ரேட்டே வேறு பிஹெச்எல். பட் எனிவே இந்த ரேட்டெல்லாம் நானும் ஒரு காலத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். டாடா ஸ்டீல் 40 பார்த்தது எனக்கு ஞாபகம் இல்லை. நால்கோல்லாம் நான் வந்து எப்போவோ 2006களில் நான் டீலராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ 22 ரூபா ரேஞ்சுக்கு பார்த்தது எனக்கு ஞாபகம், 22-50 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதில் என்ன நடந்ததுன்றது எனக்கு தெரில. ஆனால் இன்றைய தேதியில் நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னா நேஷனல் அலுமினியமுடைய 2025 டிவிடெண்டை மட்டும்தான் நம்ம இப்போ கணக்கு பண்ண போகிறோம். அவன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 ரூபா ஒரு டிவிடெண்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2.5, மொத்தம் 6.5 ஆச்சுங்களா, அப்புறம் மறுபடியும் ஒரு 4, கிட்டத்தட்ட 10 ரூபா டிவிடெண்டுன்னு கணக்கு போடுங்க. அப்போ இவர் ஒரே வருஷத்தில் போட்ட பணம் என்பது வந்துடுச்சு. அப்போ இன்னொரு வருஷம் வச்சுருந்தாருன்னா அவ்வளோதான், இவர் இதெல்லாம் இப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த ஷேர்களை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால தானுங்க நான் சொல்கிறேன், நிஃப்டி 10,000 வந்தாலும் எனக்கு என்னங்க கவலை அப்படின்றாரு. ஜெகநாதன் அவர்களே, நீங்கள் ஒரு சாதனையாளர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாங்களும் அதுக்கு தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரம்ப் அவர்களை வேண்டி நல்லா ஸ்பெஷல் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐஓசி போன்ற பங்குகள் ஒரு 50 ரூபாய் வர வேண்டும், என்எம்டிசி போன்ற பங்குகள் ஒரு 30 ரூபாய் வர வேண்டும். ஏன்னா என்எம்டிசியெல்லாம் டிவிடெண்ட் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆள் தான். ஸோ நாங்களும் தான் ஸ்பெஷல் பூஜை போட்டுக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம் நடக்குதா அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அந்த ஆண்டவன் கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அந்த ட்ரம்ப் கொடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக நாளைக்கு எந்தையாவது ஒன்று பேசுவாப்புல.
நண்பர்களே, நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் மரியாதை செலுத்தி தான் ஆகணும். ஏன்னு கேளுங்க, எத்தனையோ புரோக்கர்கள் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏஞ்சல் ஒன் என்பது பெரிய பவர்ஃபுல்லான புரோக்கர். அவங்ககிட்டயே ரிசர்ச் டீம் எல்லாம் இருக்குது. அப்பப்போ பங்குகளை பற்றிய ரேட்டிங் எல்லாம் என்ன ஏதுன்ற சொல்லுவாங்க. ஸோ பல லட்சம் பேர்த்த ட்ரேடு பண்ண வைக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸு, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸு, ரிசர்ச் டீம் எல்லாம் அவங்ககிட்ட இருந்தாலும் அவங்களுடைய ரிசல்ட்டில் வந்து எங்காவது நான் ஒரு 10,000 கோடி ட்ரேடிங் பண்ணி சம்பாரித்தேன் அல்லது முதலீடு பண்ணி ஒரு 1,00,000 கோடி சம்பாரித்தேன்னு எங்காவது ரிப்போர்ட்டு பார்க்குறீங்களா? பெரிய பெரிய ஆளுகள்னாலேயே சம்பாதிக்கிறது என்பது சின்ன விஷயம் கிடையாது. பார்க்குறக்கு என்னமோ மேலே போனால் லாபம், கீழே வந்தால் நஷ்டம், அது மேலே போகிற இடத்த கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி தற்போது கூட பாருங்கள், கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி இவன் எடுக்க போகிறது சிங்கப்பாதையா பூப்பாதையான்னு தெரியல. ஆனால் இதில் என்ன ஒரு செய்தி அப்படின்னா, தற்போதைக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் சென்டர் பாயிண்ட் கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஸோ ஒரு நண்பர் கூட சொல்கிறாரு பாருங்க, இவ்வளவு நாள் நான் வந்து லாபத்தில் இருந்துட்டேன், நல்ல ஒரு லாபம் தான். ஆனால் இப்போ வந்து என்ன ஆச்சு, லாபம் இந்த பிரச்சனைனால லாபம் குறைஞ்சு இப்போ கிட்டத்தட்ட நோ லாஸ் நோ கெயின் பக்கத்தில் வந்துட்டேன், என்ன கொடுமை அப்படின்றார். இருந்தாலும் லாபத்தில் இருந்திருக்கக்கூடிய இது போன்ற நண்பர்களுக்கு உண்மையிலேயே ஒரு சிறப்பான வரவேற்பு என்பது கொடுக்கணும். ஏன்னா பெரிய பெரிய புரோக்கிங் ஹவுஸ்னாலேயே அவங்ககிட்ட ரிசர்ச் டீம் இருந்தாலும் அவங்க என்ன 1,00,000 கோடி நாங்கள் சம்பாதிச்சோம் மார்க்கெட் எங்களுக்கு அத்துப்படி அப்படின்ற மாதிரியா சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து புரோக்கரேஜ் மூலியமாக கன்சிஸ்டன்ட் வருமானம் எதில் வரும்? புரோக்கரேஜ் இருக்கிற மூலியமாக அல்லது எம்டிஎஃப் மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் மூலியமாக இப்படி ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு தான் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்ம மார்க்கெட்டில் உருப்படியாக இருந்த செக்டரில் இந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடான கம்பெனியில் ஒன்று, அது யார் கண்ணுப்பட்டதுன்னு தெரியல. இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கெல்லாம் அப்பப்போ மேலே ஏறி சம்பாரித்து கொடுத்து கொண்டு இருந்த பங்கு தான். இது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர் என்பது இப்போ வரைக்கும் வரல. இனிமேல் ஃபெயிலியர் ஆக போகிறானா என்னன்றது தெரில. ஸோ 2023லேயும் ஒரு ஏற்றம் சம்பாரித்து கொடுத்துட்டு கீழே இறங்கினான். கரெக்டாக அந்த முக்கியமான சப்போர்ட் எடுத்தோம். மறுபடியும் 2024லேயும் சம்பாரித்து கொடுத்துருக்கான். சரி, ஓகே. மறுபடியும் 2025லேயும் சம்பாரித்து கொடுத்தவன் இனி இந்த 2026ல் என்ன பண்ண போகிறான்னு தெரில. தற்போது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் தோல்வி அடையாத ஒரு சிங்கக்குட்டியாக இருக்கிறவன் இந்த 2026 ரொம்ப மோசமான வருஷமாக இருக்கக்கூடிய இந்த வருஷம் இவனை என்ன செய்ய போகிறது அப்படின்றது, இதெல்லாம் ரொம்ப வால்டிலிட்டியான பங்குகள் அப்படின்றதுனால தீபாவளி சமயத்தில் இந்த பங்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்றத எடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பங்காக இருக்கிறது. ஸோ இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கில் என்ன ஒரு செய்தினா, அது 1 year லோ ப்ரைஸ் அப்படின்ற இடத்துல வந்து விழுந்துடுச்சு அப்படின்றதான் அதில் ஒரு செய்தி. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 5-6 மாதம் கழித்து தீபாவளியோ அல்லது நியூ இயர் சமயத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது தான் அவன் திரும்பி ஏறினானா அல்லது இந்த சாதனையை உடைச்சானா அப்படின்றது தெரிய வரும். அதனால தான் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கெல்லாம் அந்த ப்ரெஷர் எங்களுக்கு எதுக்குப்பா, ஏதாவது ஒரு முக்கியமான பங்கு சப்போர்ட்டில் வந்து விழுந்ததுன்னா அது என்னன்றது பார்க்கணுன்னு அவங்க பாட்டுக்கு எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஏன் அப்படி எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? சப்போர்ட்டில் பார்க்கக்கூடிய முக்கியமான பங்குகளில் ஏன் பணத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா, ரொம்ப கம்மியான பங்குகளில் முதலீடு பண்ணும்பொழுது அல்லது ரொம்ப கம்மியான பணத்தை முதலீடு பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஆயிரும், அது ஏறியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. நேற்று கூட நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 40 பங்குகளை கணக்கெடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சமீபத்தில் கீழே வந்து விழுந்த லாபம் செஞ்சு கொண்டு இருந்த பங்குகள்னு போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இன்றைக்கி போய் நான் அதோட நியூஸ் எடுத்து பார்க்குறேன். அந்த 40 பங்குகளில் ஒரு 4 பேர் தான் ஏறி இருக்கான். ஒரு 5-5% டெக்னாலஜி பங்குகள், அவனுக்கு மட்டும்தான் இந்த கோஃபோர்ஜு அந்த மாதிரி சில பங்குகள். மற்ற மீதி 36 பங்குகள் லாபம் செய்கிற பங்குகள் தான். ஆனால் போன வாரத்துக்கு இன்னைக்கு தேதிக்கு எடுத்து பார்த்தா 5-6% இறங்கி கிடக்கிறான். அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாதுன்னு பணத்தை அள்ளி எந்தெந்த முக்கியமான பங்குகள் சப்போர்ட்டில் வருதோ அதில் பணத்தை போடுறதோட சரி, லாபம் வர்றப்போ பார்த்துக்கிறேன்னு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் நம்ம சிறு முதலீட்டாளர்கள் வேறு வழி இல்லை, கொஞ்சம் கம்மியான ஸ்டாக்குகள் எடுத்து வச்சுருப்போம், மறுபடியும் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு பணம் இல்லை அல்லது புது கம்பெனியில் வாங்குறதுக்கு பணம் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. இங்கே பாருங்க, இந்த எஸ்ஜிஎஸ் சிர்மா அப்படின்ற பங்கு அவன் வந்து கீழே விழுந்தான். சமீபத்தில் அந்த பங்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து விழுந்தான். விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷேருக்கு ₹100 ஆல்மோஸ்ட் 20% பக்கம் ஏறிட்டான். ஆனால் அதே சமயம் இந்த நவீன் ஃப்ளோரைன் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் சப்போர்ட்டில் வந்து விழுந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4-5 நாளே ஆகி அது ஒன்றும் பெருசாக ஏறாமல் அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த பசங்க என்ன பண்ணியிருப்பாங்க,
எது ஏறிச்சோ அதை விற்றுட்டு இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகளுக்கு அதையும் மறந்துட்டு எதில் விற்றாங்களோ அந்த வரக்கூடிய பணத்தை தூக்கி அடுத்தது எங்கே முதலீடு பண்ணலாம், அடுத்தது எந்த ஷேர் கீழே இறங்கி கிடக்குது அதை கண்டுபிடிக்க போயிடுவாங்க. அதனால் நண்பர்களே, கொஞ்சோண்டு பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் மிகப்பெரிய ஆள், அல்லது நீங்கள் பெரிய அளவில் சொத்து சேர்த்திட்டீங்க, 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடி அப்படின்னு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் சேர்த்திட்டா நீங்களும் ஒரு லெஜண்ட் தான். இனி உங்களுடைய அடுத்த கட்டம் என்பது ஏற்கனவே இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பேசின மாதிரி என்னென்ன வாய்ப்புகள் ஸ்டாக் மார்க்கெட்டுகள் இருக்குது பாருங்கள். இந்த நண்பர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு பாருங்கள், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பணம் கொடுக்குறான். ஆனால் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். அவன் எதுக்கு 13% வட்டி கொடுக்குறான் அப்படின்னா, அவன் போட்ட பணத்தையும் திருப்பி கொடுக்குறான், ப்ளஸ் அடிஷ்னலாக இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறான். ஆனால் அதே சமயம் இந்த ரேட்ஸ் போன்றதெல்லாம் ஏன் 6% கொடுக்குறாங்கன்னா, 20 வருஷம் கழித்து லேண்ட் என்ன ஆயிரும், லேண்ட் அப்படியே தானே இருக்கும் அப்படின்றதுனால தான் அவன் கம்மியாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான். ஸோ எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பெரிய ஆளாக ஆயிடலாம் மார்க்கெட்டில். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம். எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.